குட் ஈவினிங் டு ஆல். இப்போ நம்ம கொண்டு வந்துக்கிற ப்ராஜெக்ட் என்னென்னா காற்றாலையை பற்றி கொண்டு வந்திருக்கோம். இதை கண்டுபிடிச்சோட பேர் வந்து டேனியல் ஹெலடே. இந்த ஆண்டு வந்து 1854 இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இது வந்து நம்மளோட ஜென்ரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு காற்றாலை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. நாங்கள் வந்து காற்றாலைகள் மூலமாக கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் அதாவது காற்றாலைகள்னால நம்மளுக்கு எந்த மாசுபாடும் ஏற்படாது. இது வந்து இயற்கையாக உள்ளதுன்னு நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா இது வந்து நம்மளுக்கு வயல்வெளி பகுதியில் அந்த மாதிரி பசுமையான பகுதியில் காணப்படுறதுனால நம்மளுக்கு வந்து பூமிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. பூமிக்கு வந்து நம்மளுக்கு எந்த தீர்வும் ஏற்படாது. இது நம்ம வந்து எதுவும் எரிபொருள் எதுவுமே பயன்படுத்தாமல் நம்ம வந்து இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் எரிபொருள் எதுவுமே இதில் வந்து பயன்படாததுனால நம்மளுக்கு வந்து பூமிக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏர் பொல்யூட்டும் நம்மளுக்கு எதுவும் ஆகாது. இது வந்து ஒரு ரொம்ப நமக்கு வந்து இயற்கையாக வந்து நம்ம பயன்படுத்துறது. இது வந்து வயல்வெளி பகுதியில் அந்த மாதிரி பசுமையான பகுதியில் காணப்படுறதுனால நம்மளுக்கு வந்து எதுவுமே பொல்யூஷன் பூமிக்கு எதுவுமே ப்ராப்ளம் எதுவுமே நம்மளுக்கு வந்து ஏற்படுத்தாது. இது வந்து இந்த மாதிரி ஒரு இயற்கையானது மின்சாரத்தை வந்து நம்மளுக்கு தயாரிக்கலாம். அந்த காற்றாலைகள்லாம் பயன்படுது. இந்த மாதிரி நிறைய ஊரில் வந்து நம்மளுக்கு காற்றாலைகள்லாம் இருக்கிறதுனால நம்ம வந்து அதோட பெருமையெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பெரிய காற்றாலைகள்லாம் பற்றி அதோட வச அமைப்புகள் எல்லாம் பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். இங்கே மட்டும் இந்த மாதிரி நாங்கள் செஞ்சுருக்கிறதெல்லாம் வந்து இயற்கையை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நாங்கள் எல்லாரும் செஞ்சுருக்கோம். இது வந்து பூமிக்கு அடியில் இருக்க தண்ணியை வந்து பம்ப் பண்ணி மேலே எடுக்கிறதுக்காக இது வந்து நமக்கு பயன்படுது. இந்த மாதிரி காற்றாலைகள்லாம் நம்மளுக்கு வந்து ஏர் பொல்யூட் எதுவுமே ஏற்படாததுனால இது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒன்று தான். இப்போ மட்டும் இல்லைன்னா எப்போவுமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான ஒன்று தான். நம்மளுக்கு வந்து இயற்கையாக கரண்ட்டை ரெடி பண்ணுறது இதுதான். காற்றெல்லாம் நம்மளுக்கு வந்து வேகமாக அடிக்கும். அந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்லோவாக அடிக்கிறப்போ ஸ்லோவாக கரெக்டாக வந்து இது செயல்படும். வேகமாக அடிக்கிறப்போ நம்மளுக்கு வேகமாக செயல்படும். இந்த காற்றாலைகள் வந்து நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல் தான். இந்த மாதிரி காற்றாலைகள்லாம் வேகமாக அடிக்கிறப்போ காற்றெல்லாம் நம்மளுக்கு வந்து எப்போ எப்படி அடிக்கும்னு சொல்ல முடியாது. அது மாதிரி நம்மளுக்கு வந்து வேகமாக காற்றெல்லாம் அடிக்கிறப்போ நம்ம இந்த மாதிரி காற்றாலைகள் எல்லாமே வந்து நம்மளுக்கு வேகமாக செயல்பட்டு கரண்ட்டு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நிறைய கிடைக்கும். மின்சாரத்துக்கு தான் இது வந்து ரொம்ப பயன்படுது. நம்ம வந்து இதை செயற்கையாக செய்யலை, இயற்கையாக தான் செஞ்சுருக்கோம். இது வந்து காற்றாலைகள்ங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒன்று தான். அதுதான் நம்மளுக்கு வந்து மின்சாரத்துக்கும் பயன்படுது. அதனால நம்மளுக்கு வந்து ஸோ யூஸ்ஃபுல் தான் இது. இந்த ப்ராஜெக்டை நம்ம எப்படி செஞ்சுருக்கோம் அப்படின்னா நாங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ஈஸியாக தான் செஞ்சுருக்கோம். வீட்டில் உள்ள பொருள்லாம் வச்சு தான் நாங்கள் இது செஞ்சுருக்கோம். எங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு அனுபவமாக இருந்தது. எங்களுக்கு வந்து எப்படின்னா நம்ம சார்ட் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் வந்து ஒரு வீடு மாதிரி செஞ்சு அதில் கலர் பேப்பர்லாம் ஒட்டி டெக்கரேட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு காற்றாலை மாதிரியான ஒன்று ரெடி பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் நேச்சுரல் திங்ஸாக இருக்கணுங்கிறதுக்காக இது வந்து நேச்சுரலான இடத்துல இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து இந்த மரம்லாம் இருக்கிற மாதிரி நேச்சுரலான ஃபீல் மாதிரி இதை வந்து வச்சுருக்கோம். இந்த க்ரீன் கலர்லாம் நேச்சுரலான ஃபுல்லெல்லாம் இருக்க மாதிரி நம்ம செஞ்சுருக்கோம். பேட்டரியெல்லாம் பயன்படுத்தி நாங்கள் வந்து லைட்லாம் எரியிற மாதிரி செஞ்சுருக்கோம். இந்த லைட்லாம் எரியும். இது வந்து நாங்கள் பேட்ரி லைட்லாம் ரெடி பண்ணி நாங்கள் செஞ்சுருக்கோம். செய்கிறது ரொம்பலாம் எப்படி சொல்லுவாங்கன்னா நாங்கள் வந்து பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இதுக்கு வந்து ஃபீல் பண்ணுறோம். காற்றாலைகள் வந்து நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.